ஜெயா டிவி நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். இந்நாள் பொன்னாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய நாள் ஏப்ரல் 7ஆம் தேதி 2025 திங்கட்கிழமை, குரோதி வருடம் பங்குனி மாதம் 24ஆம் திருநாள், ஆயில்ய நட்சத்திரம், கடக ராசி, தசமி திதி, உத்திராட நட்சத்திரக்காரங்களுக்கு சந்திராஷ்டம். சிறிதளவு காலையிலே கொஞ்சோண்டு வெல்லம் சாப்பிட்டு போங்க, மன நிம்மதியை கொடுக்கும். இன்றைய நாளிலிருந்து நீச்ச பங்க ராஜ யோகம் ஏற்படுகிறது. செவ்வாய் நீச்ச கதியில் சந்திரனுடைய வீட்டில் சந்திரனுடைய இணைந்து ஏற்படக்கூடிய இந்த ஒரு முக்கியமான ஒரு கிரக யோகம் அரசியல் தலைவர்களுடைய டிரான்ஸ்ஃபர் ஆர்டர் வரும். அரசியல் தலைவர்களுக்கு மாற்றங்கள் கொடுக்கும், முக்கியமான இணைவு கொடுக்கும், எதிர்பாராத சில மாற்றங்களும் இன்றைய நாள் நடக்கும். இந்த மாதிரி மாற்றங்கள்லாம் ஏன் அரசியலுக்கு மட்டும் நடக்குதுன்னா, செவ்வாய்ங்கிறது ராஜகிரகம். அந்த ராஜகிரகத்துடைய காரகத்துவத்தில் எப்போ சந்திரன் இணைகிறதோ இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். மேஷ ராசி, மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு 4ஆம் இடத்துல இந்த ஒரு கிரக சேர்க்கை நீச்ச பங்க ராஜயோகம் ஏற்படுகிறது. அருமையான வீடு வாங்குவீங்க. நீங்கள் வாங்கலைன்னா உங்கள் தம்பி வாங்குவார், இல்லை அண்ணன் வாங்குவார். எப்படி கூட்டி கழிச்சு பார்த்தாலும் சரி, கண்டிப்பாக ஒரு பெரிய கட்டமைப்பு உங்களுக்கு ஏற்பட போகிறது. எதிர்பாராத பெரிய தன பிராப்தம், மூலதன பிராப்தம் ஏற்பட போகிறது. 2ஆம் இடம்னா பணம், தனம். 4ஆம் இடம்னா அதிக பணம், அடுத்த பரிணாம வளர்ச்சின்னு சொல்லுவோம். அதனால் இன்றைய நாள் மூலதனம், ஒரு பெரிய பணம் வரும். நீங்கள் கண்டிப்பாக இன்றைய நாள் யாரெல்லாம் லாக்கர் ஃபெசிலிட்டி யூஸ் பண்ணுறீங்களோ அத்தனை பேரும் இன்றைய நாள் வந்து பேங்க்கு போயிட்டு வருவீங்க. இட் வில் ஹேப்பன். அருமையான நாள். திருச்செந்தூர் முருகனை மட்டும் மனசார நினைச்சு பாருங்க. நினைச்சது என்ன வேணுமோ அதை அப்படியே கொடுப்பார். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு 3ஆம் இடத்துல இந்த ஒரு நீச்ச பங்க ராஜயோகம் ஏற்படுகிறது. இந்த மாதிரி யோகங்கள்லாம் வந்து ரிஷபத்துக்கு இப்போ காலகட்டங்களுக்கு அத்தியாவசியம். ஃப்ளைட் டிக்கெட் போடுவீங்க. நிறைய பேருக்கு வெளியூர் அல்லது வெளிநாடுகள்லேருந்து இந்த நல்ல ஆஃபர் தேடி வரும். அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை ஏற்பட்டுன்றதுன்னா அந்த சண்டை முடிவுக்கு வரும். உங்கள் தம்பி உங்கள் கூட சேருவார். இடமாற்றங்கள் பொதுவாகவே பெரிய அளவுக்கு லாபத்தை கொடுக்கும். ஒரு பிரயாணத்தின் மூலிமா ஒரு வெற்றியை கொடுக்கும். பெரிய சந்தோஷம். நிறைய பேர் ஃப்ளாட் வாங்கிட்டு குடிபெயர்வீங்க. புதுசாக ஃப்ளாட் ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் புக் பண்ணுவீங்க. அருமையான டைமிங். இந்த மாதிரி காலகட்டங்களில் உங்களுடைய பெயர் அப்படியே மாற்றும். நல்ல பேரை மாற்றும். பயங்கர பவர்ஃபுல்லான ஆள் அப்படிங்கக்கூடிய ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கும். ரொம்ப சந்தோஷமாக இருக்க போறீங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பிரசன்ன வெங்கடேஸ்வர சுவாமி. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் கருஞ்சிவப்பு நிறம். மிதுன ராசியில் இது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு 2ஆம் இடத்தில் இந்த நீச்சபங்க ராஜயோகம் ஏற்படுகிறது. பணத்துக்கு பிரச்சனையே கிடையாது. டப்புன்னா டப்பு, அவ்வளோ டப்பு வரும். நல்ல துட்டு வரும். செம்ம சந்தோஷமா இருக்க போறீங்க. குடும்பத்தில் அந்யோன்யம் இல்லாமல் கஷ்டப்பட்டு இருந்தீங்கன்னா அந்யோன்யம் பிறக்கும். குடும்பம் ஒன்றும் சேரும். ஃபேமிலியில் யாருக்காரும் உடம்பு சரியில்லைனா கூட அது உடம்பெல்லாம் இப்போ சரியாக போயிடும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு நல்ல விஷயம் இன்றைய நாள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பேர் இன்றைய நாள் வந்து புதுசாக வார்ட்ரோப் வாங்குவீங்க. ஒரு பணம் வைக்கிறதுக்காக ஒரு சேஃப் வாங்கக்கூடிய பிராப்தம் இருக்குது. அமோகமான நாள். ஆன்லைனில் தான் அது புக் பண்ணுவீங்க. அதுவும் இப்போவே சொல்லிடுறேன். சூப்பரான ஒரு காலகட்டத்தில் நீங்கள் இருக்க போகிறீங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் வரதராஜ பெருமாள் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு உங்களுக்கு தான் இந்த நீச்சபங்க ராஜயோகம் ஏற்படுகிறது. அயல் நாட்டு பிரயாணம், வெளியூர் பிரயாணம், வெளிநாடுகளுக்கு செல்வது, அடுத்த மாநிலத்துக்கு செல்வது, வேறு ஒரு முக்கியமான ஒரு இடத்திற்கு நீங்கள் குடிபெயர்வது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக ராஜ பதவி. நீச்சபங்க ராஜயோகத்தில் செவ்வாய் உட்கார்ந்து இருந்ததுன்னா ராஜ பதவிகள் தேடி வரும். ஒரு புது பொலிவில் நீங்கள் மாற போறீங்க. கடகத்துக்கு டைம் நல்லா இருக்கு. இப்போ இன்னொன்று அஷ்டம சனியும் முடிஞ்சிடுது. பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. இறங்கி அடிப்பீங்க. சூப்பரான டைமிங்கில் நீங்கள் உட்காந்துருக்கீங்க. நீங்கள் பட்ட கஷ்டத்திற்கான பலன் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய பிராப்தம் இப்போ ஏற்படுகிறது தான் உண்டு. இந்த மாதிரி காலகட்டங்களில் ஏரி காத்த ராமன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் கிரீன். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நீச்சபங்க ராஜயோகம் அடைந்தாலும் அது விரயஸ்தானில் அடைவதனால சத்தமில்லாமல் ஒரு காரியத்தை நீங்கள் பண்ண போறீங்க. ரகசியமாக ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர போறீங்க. இடமாற்றம் கண்டிப்பாக கொடுக்க போகிறது. வேறு மாநிலம், வேறு ஊர். ஏன்னா எப்பெல்லாம் இந்த 12ஆம் இடம் ஆக்டிவேட் ஆச்சோ தெரியாத, புரியாத, அறியாத இடங்களுக்கு நம்ம போகிற மாதிரி, அங்கே போய் செட்டில் ஆகிற மாதிரி
இந்த மாதிரி பிஆர்லாம் கன்ஃபார்ம் ஆகும். யாரெல்லாம் வெளிநாட்டிலோ வெளியூரில் இருக்கீங்களா கண்டிப்பாக அது நடந்துடும். சிம்ம ராசிக்கு அஷ்டம சனி நடந்தாலும் இந்த விரயஸ்தானத்தில் இருக்கக்கூடிய இந்த காம்பினேஷன் என்ன பண்ணுன்னா வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களோட ஹெல்த்தில் லைட்டாக கை வைக்கும். அதனால் அதை மட்டும் நீங்கள் பார்த்துட்டா போகிறோம். மற்றபடி பெரிய பாதிப்புகள் கிடையாது. இந்த காம்பினேஷன் உங்களுக்கு நல்லது தான் பண்ணும். ரங்கநாயகி அம்மாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கன்னியில் யார் பிறந்தாலும் சரி உங்களுக்கு பெரிய விக்ட்ரி அண்ட் வெற்றி ரெண்டுமே ஒன்று தான். ஏன்னா லாபஸ்தானத்தில் சந்திர மங்கள யோகம் நீச்சபங்க ராஜயோகம் ஏற்பட்டுருக்குன்னா உங்களுக்கு பெரிய பொறுப்பு தேடி வரும். நிறைய பேருக்கு ஒரு பெரிய ஒரு கிஃப்ட் கிடைக்கும். அந்த கிஃப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பதவி, தலைவர் பதவி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். ஒருவேளை சின்ன பையன் ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்தானா அந்த பையன் ஒரு கேப்டனாக வருவான், கல்ச்சுரல் கேப்டனாக வருவான், இல்லை ப்ரீஃபெக்டாக வருவான். இந்த மாதிரி ஒரு போஸ்டிங் அந்த குழந்தை கூட கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் தான் இன்றைய நாள் ஓடின்னு இருக்கு. கனத்த லாபத்தை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. நீங்கள் நினைச்சது மட்டும் கிடையாது, நினைக்காத பல காரியங்கள் வேற ஒரு ஊர்லேருந்து உங்களுக்கு வரப்போகிறது ஒரு நம்பிக்கையை பெரிய அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காஞ்சி மகாபெரிவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தொழிலில் அசாத்தியமான சாதனை, தொழிலில் இமயமலையை தொடுவது, இந்த மாதிரிலாம் பேர் சொல்றதுக்கு எதுக்காரன்னா அந்த அளவுக்கு அந்த பலம் இருக்குன்னு சொல்றதுக்கு. அந்த யோகத்துக்கு பொருந்தி பார்த்தோன்னா ஒரு மைலேஜ் கொடுக்கணும்ல, வெயிட்டேஜ், அந்த வெயிட்டேஜ் உங்களுக்கு தொழிலில் வரப்போகிறது. தொழில் நேர்மையாக எடுத்து ஜெயிக்கக்கூடிய பிராப்தம். உங்கள் வீட்டில் தொழிலே இல்லாமல் கஷ்டப்படுறாங்கன்னா இன்றைய நாள் எதிர்பாராத லக்கில் சம வேலை அமையும். நிறைய பேருக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும். யாரெல்லாம் பெட்ரோல் பங்க் வியாபாரம் பண்ணுறீங்களோ, கட்டுமான வியாபாரம் பண்ணுறீங்களோ, எந்த விதத்தில் கலைகள் இருந்தாலும் சரி செம்ம டைம். இப்போ நீங்கள் கரெக்டாக பிளான் பண்ணிங்கன்னா போகிறோம் ஒரு மரிய மகுடத்தை நீங்கள் சுட்டக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. சூப்பராக இருக்குது டைமிங். கமர்ஷியலி வெரி பிக் சக்ஸஸ், ஹை கிளாஸ் சக்ஸஸ்ன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதுதான் துலாம் ராசிக்கு இப்போ நடக்கப்படுறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மாசாணி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் பொன் நிறம். விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பாக்யஸ்தானத்தில் இந்த ஒரு நீச்ச பங்க ராஜயோகம் ஏற்பட்டு இருக்குன்னா வெளியூருக்கு கிளம்புற மாதிரி வரும், வெளிநாட்டுக்கு சென்ற மாதிரி வரும். அப்பா பூர்வீகத்தில் இருக்கக்கூடிய சொத்து பத்திரங்கள் இருக்கக்கூடிய பாதிப்புகள் நிவர்த்தியாகி அந்த சொத்து உங்கள் பேரில் வரும். அம்மாவுடைய சொத்தாக இருந்தாலும் கண்டிப்பாக வருவதற்கான வாய்ப்புகள் மிக 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 அதிகம். அதுலேயும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக முன்னோர்களில் ஸ்கூல் டீச்சர்ஸ் இருப்பாங்க, பாடம் நடத்தக்கூடிய வாத்தியார்கள் இருந்திருப்பாங்க. அந்த மாதிரி சொத்துக்கள்லாம் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சில பேருக்கு கண்டிப்பாக கவர்மெண்ட் ஜாபே கிடைக்கும். இந்த மாதிரி நாட்களில் நீங்கள் நினைச்சாலும் சரி நினைக்கலனாலும் சரி கடவுள் உங்கள் கூட இருக்கான், கடவுள் உங்கள் கூட பேசுவோம். அற்புதமான நாளாக இருக்கப்படுது. ஆண்டாளை மனசார பிடிங்க, அவ்வளோதான், என்ன உடம்போ நடத்தி கொடுப்பா. தாமரை நிறத்தை யூஸ் பண்ணுங்க. தனுசு ராசியில் தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எதிர்பாராத பண வரவு, எதிர்பாராத உயில், இந்த மாதிரி சொத்துக்கள், இன்சூரன்ஸ் மூலியமான பணம், திடீர்னு அம்மா கிட்ட இருந்து ஒரு பணம் வரும், திடீர்னு ஒரு பெரியவங்க மூலியமா சொத்து வரும். ஆனால் எதிர்பார்க்காத பணமாக இருக்கும். நீச்சபங்க ராஜயோகம் அஷ்டமஸ்தானத்தில் வேலை செஞ்சாலும் கண்டிப்பாக வேலை செய்யும். ஆனால் எப்படின்னா எக்ஸாம்பிள் ஒரு போலீஸ்காரருக்கு பெரிய வெற்றியை கொடுக்கும். எதிர்பார்த்தது தள்ளி போகிறது, ஒரு ப்ரெஷர்ஃபுல் சுச்சுவேஷனில் சண்டை போட்டு ஒரு காரியத்தை நீங்கள் முடிக்கிற மாதிரி வரும். இது எல்லாம் தான் உங்களுக்கு கூடும். ஆனால் நீங்கள் நல்லா இருப்பீங்க, பெரிய பாதிப்பெல்லாம் கொடுக்காது. ஏன்னா நரசிம்மர் உங்கள் கூட இருக்கார், அதுவும் உக்ர நரசிம்மர் இருக்கார். நீங்கள் என்ன ஓணுமோ அது நடக்கும். ராசியா நிறம் பச்சை நிறம். மகர ராசியில் மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு 7ஆம் இடத்துல இந்த ஒரு அற்புதமான ஒரு பாக்கியம். 7ஆம் இடத்துல இந்த மாதிரி நீச்சபங்க ராஜயோகம் மறந்துன்றதுன்னா கண்டிப்பாக நல்ல மணவாழகன் வருவான், நல்ல மணப்பெண் கிடைப்பாள். உங்கள் வாழ்க்கை துணைக்கு பெரிய ஒரு யோகம், அதாவது லைஃப்பில் இந்த மாதிரி டைமிங்லாம் வராதுன்னு சொல்லலாம். ஏன்னா 3ஆம் இடத்துல இவ்வளோ கிரகம் சேர்ந்து 7ஆம் இடத்துல இந்த மாதிரி தொடர்புகள் வரும் பொழுது கண்டிப்பாக பார்ட்னர்ஷிப்பில் ஏதாவது ஒரு தொழில் ஆரம்பிக்கலாங்கிற எண்ணம் வரும். அது எண்ணெய் சார்ந்த, தண்ணீர் சார்ந்த, திரவ பதார்த்தங்கள் சார்ந்த ஏதாவது ஒரு பிஸ்னஸாக இருக்கலாம். ஒரு சில பேருக்கு துபாயில் ஆயில் அண்ட் கேஸ் செக்டாரில் பிளேஸ்மெண்ட் வரலாம். அந்த ஒரு பெரிய ஒரு வெற்றி உங்களுக்கு இன்றைய நாள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை துணைக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. மற்றவர்கள் மூலியமாக ஒரு காரியத்தை நீங்கள் சாதிக்கக்கூடிய அற்புதமான நாள், செம்மையாக இருக்குது, நல்லா இருப்பீங்க. பஞ்சமுகி ஆஞ்சநேயரை வழிபாடு பண்ணுங்க. ராசியா நிறம் மரூன் நிறம். கும்ப ராசியில் கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எதிர்பாராத பெரிய ஒரு பொறுப்பு உங்க கைக்கு வரப்போறது. 6ஆம் இடத்துல இந்த நீச்சபங்க ராஜயோகம் ஏற்பட்டு இருக்குன்னா கண்டிப்பா கடன் உட்காந்து பைசல் பண்ணி முடிக்கிற மாதிரி வரும்.
நோய் இருந்தாலும் கண்ட்ரோலில் இருக்கும். நிறைய பேருக்கு கூட வேலை செய்யக்கூடிய ஆட்கள் மூலியமா தொந்தரவுகளாக இருக்குன்னா அந்த எதிரியே துவம்சம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாள் ஏற்படும். இந்த கும்பத்துக்கு அவ்வளோ பலம் இருக்குது. ஏன்னா ஜென்ம ராசி லக்னத்திலேருந்து சனி கிளம்பி போயிட்டாருங்கிறதே நீங்கள் சந்தோஷமான நற்செய்தி. மே மாதத்துக்கு அப்புறம் ஒரு ஃப்ரெண்டு வரப்போகிறார், அது வேற கதை. ஆனால் குருவுடைய அனுகிரகம் இருக்கிறதுனால கும்பத்துக்கு நல்ல டைமிங். வயிறு உபாதைகள் ஒரு சில பேருக்கு கொடுக்கும், ஆனால் நிறைய பேருக்கு நல்ல வேலை கிடைக்கும். வேலையில் ப்ரமோஷன், வேலையில் பெரிய ஒரு பொறுப்பு, இதெல்லாம் இன்றைய நாள் நடப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சூப்பராக இருக்குது. நிறைய மாற்றங்கள் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மருதமலை முருகன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் கிரே நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பஞ்சமஸ்தானத்தில் இந்த ஒரு சந்திர மங்கள யோகம், நீச்ச பங்க ராஜயோகம் ஏற்பட்டுருக்கு. அரசியல்வாதிகளுக்கு மாபெரும் வெற்றி. இந்த மாதிரி வெற்றிலாம் எவ்வளோ நாளாக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வெற்றி. கலைகளில் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் வெற்றி. ஏன்னா பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய் கனெக்ட் ஆயிட்டார் அப்படின்னு சொன்னாவே அது அரசியலில் வெற்றியாக தான் கருதப்பட வேண்டும். வீடு வாங்கணும், வாங்கிடுவீங்க. நிலம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், முடிச்சிருவீங்க. ஒரு பெரிய ஒரு தூது வரணும், வந்துடும். ஒரு நல்ல அன்கோல ஒரு கட்சி, ஒரு சைனு, அக்ரிமெண்ட்டு, இது எல்லாம் நடக்கும். உங்களுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் வரும். இது எதனால் நடக்குது தெரியுமா? ஆண்டாள் தாயார் மூலியமாக மட்டும்தான் அது நடக்குது. அதனால் தயவுசெய்து ஆண்டாளை போய் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. ஸ்ரீவில்லிபுத்தூர் போயிட்டு வாங்க. ஜம்முன்னு பால்கோவை வாங்கி 5 பெண்களுக்கு தானம் பண்ணிட்டு ஆண்டாளுக்கு திருமஞ்சனத்துக்கு கொடுத்துட்டு வாங்க. ஆராதனை பண்ணுங்க. சூப்பராக இருப்பீங்க. நீங்கள் உங்களுக்கு என்ன ஓணுமோ அது நடக்கும். அற்புதமான ஒரு கால பிரமாணம் இப்போ ஓடின்னு இருக்கு. தைரியமாக உங்கள் காரியத்தை நீங்கள் எடுத்து வைக்கலாம். உங்களுடைய ஸ்டெப் எதுவும் இருந்தாலும் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகக்கூடிய பிராப்தம் இருக்குது. அமோகமான நாள். ராசியா நிறம் பிங்க் நிறம். இன்றைய நாள் யாருக்கு நன்றாக இருக்கிறது அப்படின்னு கேட்டால் கன்னி ராசி நண்பர்களுக்கு, கடகராசி நண்பர்களுக்கு, மகர ராசி நண்பர்களுக்கு அற்புதமாக இருக்குது. மற்ற அத்தனை பேருக்குமே இன்றைய நாள் எல்லா விதத்திலுமே நன்மைகள் மட்டும் நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவந்தோன்னு குண்வந்து. ததாஸ்து. நன்றி.